அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஒரு அற்புதமான மாந்திரீக சூட்சம பரிகாரம் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். வருகின்ற அமாவாசை சித்திரை அமாவாசையில் இந்த பரிகாரத்தை, இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய தீய சக்தியினுடைய பாதிப்பு இருந்தாலும் அது சரியாயிடும். எவ்வளவு பெரிய செய்வின கோளாறு இருந்தாலும் சரியாயிடும். எவ்வளவு பெரிய திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் சரியாயிடும். உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா கூட அது பலிதமாகாமல் போகும். இந்த சூட்சமத்தை முழுமையாக கேட்டு அதை அப்படியே செய்யுங்கள். சரிங்களா? ஒரு அறிவிப்பு. 18/5/2025 திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மர்ம மாந்திரிக மகா பரிகார யாகம் நேரடியாக அடியேன் நடத்த போகிறேன். இந்த யாகத்தில் மகா பரிகார கலயம், அதாவது குடுவை, சக்தி வாய்ந்த சூட்சம மூலிகைகளை கொண்டு கட்டி இந்த குடுவையை யாக பிரசாதமாக தரப்போகிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், துன்பங்களாக இருந்தாலும், துயரங்களாக இருந்தாலும் இந்த மகா யாகத்தில் கலந்துக்கிட்டு இந்த பரிகார கலையத்தை வாங்கி உங்கள் வீட்டில் 18 நாளைக்கு வச்சிருந்து அதன் பிறகு நாங்கள் சொல்கிற மாதிரி அதை அப்புறப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதோடு விலகி ஓடிரும். இந்த அற்புதமான மகா யாகத்தில் நேரடியாக கலந்துக்கிறவங்க நேரடியாக கலந்துக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க பதிவு செய்து இந்த பிரசாதத்தை தபால் மூலமாகவும் வாங்கிக்கலாம். விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 27/4/2025 சித்திரை 14 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அந்த அன்னைக்கு ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர மற்ற நேரத்தில் நான் சொல்கிறத செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேடி போங்க. அரச மரம் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி போய் அந்த அரச மரத்துக்கிட்ட போய் நின்று நான் சொல்கிற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லணும். சொல்லிட்டு அந்த அரச மரத்தை 9 முறை வலம் வந்து தொட்டு வணங்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தீய சக்தியும் விலகி போயிடும். என்ன மந்திரம் தெரியுமா? மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய விருட்ச ராஜயத்தே நமோ நம. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். எழுதிட்டு அதை பார்த்து கூட சொல்லலாம். ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க, அதை பார்த்து கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. அரச மரத்துக்கிட்ட போங்க, அரச மரத்தை பார்த்து 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு அரச மரத்தை 9 முறை சுற்றி வந்து அரச மரத்தை தொட்டு வணங்கிட்டு உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அறிவிப்பு. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர ஆதர்வன வேத பரிகாரம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தற்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்க்கும் முறைப்படி பதிவு செய்து நீங்கள் உங்களுக்குண்டான பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. வாக்கு பார்க்கும் முறை, வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்க்கும் முறை எப்படின்னு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.